வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி சின்னசேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூரில் வந்து 3.4 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் 78,000 சப்சிடியில் பண்ணி கொடுத்துக்கிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இது பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூரில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லேயே தான் இந்த சைட் இருக்குதுங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 570 வாட்ஸு அதானியில் என்டைப் டாப்கான் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம். 6 பேனல், அதில் மேலே ரோவில் 3 பேனல், கீழே ரோவில் 3 பேனல், மொத்தம் 6 பேனல் நம்ம பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரக்சருக்கு போயிட்டு இருக்குதுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,500 6,000 வரைக்கும் கரண்ட் பில் வந்துருக்குது. அதனால் இப்போ அது ஒரு சர்வீஸ் அவங்க கேன்சல் பண்ணிட்டு இப்போ சோலார் போடுறாங்க. டோட்டலாக அவங்களுக்கு 900 யூனிட் அந்த ரேஞ்சு வருது. ஸோ அதனால் நம்ம 3 கிலோவாட் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ இதில் நிறைய பேருக்கு டாப்கான் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியல. அது என்ன டாப்கான் டெக்னாலஜி அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப்கான்ங்கிறது வந்து டனல் ஆக்சைடு பேசிவேட்டட் காண்டாக்ட் அப்படிங்கிறது தான் டாப்கான்னு சொல்லி சொல்கிறோம். அதில் என்டைப் சிலிக்கான் வந்து இதில் அதை யூஸ் பண்ணுற, அதாவது என்னென்னா என்டைப் சிலிக்கானில் வந்து இதில் பேசிவேட்டட் காண்டாக்ட் வந்து இதில் வந்து ரியர் சைடு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பி டைப் சிலிக்கான் யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து நமக்கு டாப் சைடில் இருக்கும். இதனால் என்னென்னா நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் ரீகாம்பினேஷன், அதாவது வந்து லாஸஸ் வந்து நம்ம இதில் வந்து ரிடியூஸ் பண்ணுறோம் என் டைப்பில். ஸோ அதனால தான் நம்ம என் டைப் சிலிக்கான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு லோயர் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதாவது வெயில் அதிகமானாலும் நமக்கு லாஸஸ் அதிகமாக இதில் இருக்காதுங்க இதில். ஸோ அது ஒரு ரீசன் இதை நம்ம யூஸ் பண்ணது காரணம். இன்னொன்று வந்து இதில் அந்த டனல் ஆக்சைடு சொன்னோம் பார்த்திங்கன்னா, அது வந்து தின் லேயர் ஆஃப் சிலிக்கான் டை ஆக்சைடு இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதனால் வந்து எனர்ஜி லாஸ் வந்து நம்ம இதில் கம்மி இதில். ஸோ இதனால் இன்னொன்று வந்து இப்போ நம்ம பி டைப் சிலிக்கானில் பார்த்திங்கன்னா நமக்கு அப் டு 23-24% எஃபிஷியன்சி வரையும் நமக்கு வந்துருக்குது. இப்போ நம்ம இதில் என் டைப் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா, இந்த டாப்கானில் வந்து என் டைப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அப் டு 28% வரையும் நமக்கு எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரீசனால் தான் நம்ம வந்து டாப்கானுக்கு எல்லாருமே இப்போ போகிறோம். இன்னொன்று வந்து இன்னும் ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே டாப்கானாக தான் இருக்க போகுதுங்க அது. ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வந்து எந்த ஒரு மிஷினரிஸ்லேயும் நம்ம மாற்றவில்லை. இருக்கிற மிஷின்லேயே நம்ம இது பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ எல்லாமே ஃப்யூச்சர் ஃபுல்லாக டாப்கான் வரப்போகுதுன்னு சொல்ல போகிறோம். அதே மாதிரி டாப்கான் இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து லோ டிகிரடேஷன் ரேட் இருக்குங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு சேமாக இருக்கும். நமக்கு டிகிரடேஷன் ரேட்டு வந்து ரேஷியோ கம்மி. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு முதல்ல 25 வருஷம் பேனல் வாரண்டி கொடுப்போம். இப்போ வந்து பேனலுக்கு 30 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. டாப்கானுக்கெலாம் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் வாரண்டிங்க, பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி. அதே மாதிரி இதில் டாப்கானில் பார்த்திங்கன்னா பைஃபேஸில் இருக்குங்க. அதாவது நமக்கு வந்து டபுள் சைட் ஜென்ரேஷன், நமக்கு மேலே ஜென்ரேட் ஆகும், கீழே பாட்டம் சைட்லேயே நமக்கு ஜென்ரேட் ஆகுது. பைஃபேஸிலுக்குமே இதில் வரும் டாப்கானில். ஸோ அந்த ரீசனால தான் இப்போ நம்ம ஃப்யூச்சரில் நம்ம டாப்கான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். நம்ம அதனால் எல்லா சைட்லேயும் பார்த்திங்கன்னா டாப்கான் பேனல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஸோ இதுதான் நம்ம டாப்கான் பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக சொல்லிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 570 வாட்ஸ் பேனலில் 6 பேனல் டாப்கான் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒயர் கொண்டு வந்து இப்போ இன்வெர்ட்டர் ஒர்க்கு போயிட்டுருக்குது. இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 3.6 கிலோவாட் வந்து பாலிகாப் பிராண்டு தான் இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். 20 ஆம்ஸ் இது இன்வெர்ட்டருடைய ரேட்டிங்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் டவுட் கேட்குறாங்க, நமக்கு ரெய்னி சீசனில் மழை காலத்தில் எப்படி வேலை செய்யும், நம்ம சோலார் போட்டால் ஜென்ரேட் ஆகுமா ஆகாதான்னு. ஆக்சுவலி நம்ம ஆன்கிரிட் சிஸ்டம் போகிறது ரீசனே பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லு கம்மி பண்ணுங்கிறதுக்காக தாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 365 நாளில் 300 நாளைக்கு மேலே நமக்கு வெயில் இருக்குங்க. சன்னி டேஸ் தான் 300 நாளைக்கு மேலே. ஸோ அதில் மீதி இருக்கிற 65 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளவுடியாகவும் ரெய்னியாகவும் இருக்கும். அதுதான் என்னுடைய லாஜிக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த 60 நாள் 65 நாளும் பார்த்திங்கன்னா நம்ம ஏசியில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏசி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரண்ட் பில்லு அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த 300 நாள்லேயே உங்களுக்கு ஜென்ரேஷன் நம்ம எல்லாமே எடுத்துரும். உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாதமும் உங்களுக்கு அந்த மினிமம் சார்ஜஸ் மட்டும் தான் கட்டுற மாதிரி வரும், பில்லே வராதுங்க உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் மழை காலத்துலேருந்து வேலை செய்யுமா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம். மழை காலத்தில் நம்ம லோடு கம்மியாக இருக்கும், ஜென்ரேஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது மேட்ச் ஆகிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சம்மர் டைமில் சன்னி டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். அந்த டைம் நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கும் உங்களுக்கு மேட்ச் ஆகிக்கும். இதுதான் கான்செப்ட்டு. இன்வெர்ட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஆன்லைன்லேயுமே அவங்களுக்கு மொபைல் மூலயமா ஜென்ரேஷன் வர்றது ஆன்லைனில் ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணி காட்டிட்டோம்.
இதில் வந்து உங்களுக்கும் கரண்ட் பில் அதிகமாக வருது, 2000 மேலே கரண்ட் பில் வருதுன்னா, நீங்கள் மானியத்தில் போகணுன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணித்தரோம்.